உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணத்தன்னைக்கு இப்படி ஏதாவது அபசுகுணமா நடந்தா மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சரி பண்றதுக்கு சுகந்த பரமேஸ்வரர் சன்னிதானத்துல அந்த சிவபெருமான் முன்னிலையில அவருக்கு உகந்த உச்சி காலத்துல அந்த தாலிய வச்சு மாங்கல்ய தோஷத்துக்கு உண்டான யாகம் வளர்த்து பூஜை செய்யணும். அந்த பூஜை செய்யும் போது அந்த தாலிக்கு சொந்தமான பொண்ணு அங்க இருக்கக்கூடாது. அந்த உச்சி காலத்துல செய்யற யாகத்துல இருந்து வர்ற சக்தி சாதாரண சக்தி இல்ல. அந்த சிவபெருமானை அருள்பாலிச்சு அந்த தாலிக்கு பலம் சேர்ப்பாரு. அந்த தாலிய அனன்யாவோட ரத்த சொந்தமுள்ள சுமங்கலி பொண்ணுதான் பூஜையில இருந்து வாங்கிட்டு வரணும். அந்த சிவபெருமானோட அருள் கொண்ட அந்த தாலியத்தான் அனன்யா கழுத்துல கவின் கட்டணும். அனன்யாவுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதாலதான் எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப இதெல்லாம் எப்படி பண்றது? அங்க கோயில்ல பூஜைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணிடலாம். உங்க வீட்ல இருந்து நான் சொன்ன மாதிரி அனன்யாவுக்கு ரத்த சொந்தமுள்ள சுமங்கலி பொண்ணுதான் அந்த தாலிய கோயில்ல வச்சு பூஜை பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு வரணும். சுவாமிஜி, இந்த நேரத்துல எப்படி? பரவாயில்ல சித்தி, நான் போய் இந்த தாலிய பூஜை ரூம்ல வச்சு பூஜை முடிஞ்சதும் தாலி எடுத்துட்டு நேரா முகூர்த்தத்துக்கு வந்துடுறேன். இவங்க 2 பேரையும் நம்பி அனுப்புறீங்களே, வந்துருவாங்களா? ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் விஸ்வாசரும் போய் அந்த பூஜையை முடிச்சிட்டு அனன்யாவுக்கு கடவுள் சக்தி கொண்ட அந்த தாலிய முகூர்த்தத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து அத கவின் அனன்யா கழுத்துல கட்ட வைக்கிறது என்னோட பொறுப்பு. நான் கட்டி வைப்பேன். தாலி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். போய் எடுத்துட்டு வரேன். போப்பா. இந்தாங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. பை. ஜெய். ஹே, நீங்க என்ன பண்ற? மண்டபத்துல யாராவது பாத்திர போறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ரிலாக்ஸ் ஜெய். இப்ப எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நான் உங்க வைஃப் ஆக போறேன். நாளைக்கு இந்நேரம்லாம் நம்ம 2 பேரும் நியூலி மேரிட் கப்பிள்ஸ். திருந்தவே மாட்டியா? அறிவே இல்ல. ஒரு தடவை சொன்னா புரியாது. என்ன ஜெய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 24 hours தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் மொத்தமா உங்களுக்கு தான். நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ன? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சொல்லு. உன்னை பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஓரமா ஒளிஞ்சு நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா தேடி வந்து டார்ச்சர் பண்ற. இங்க பாரு, உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா? உன்னோட கல்யாண ரிசப்ஷன். நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நல்லாவே தெரியுமே ஜெய், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நாளைக்கு மார்னிங் எனக்கு கல்யாணம். ஆனா யார் கூட? உங்க கூட. இது ஏன் கல்யாணம் இல்ல, நம்ம கல்யாணம். கோவப்படும் போது கூட பார்க்க அழகாதான் இருக்கீங்க ஜெய். ஏய், நான் சொல்றது உனக்கு புரியுதாடி? நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாம உன் மனசுல ஆசை வளர்த்துட்டு இருக்காத. எனக்கு நல்லாவே தெரியும் ஜெய், நீங்க யாரையுமே லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் நான் மட்டும்தான். நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு கழுத்தை நீட்டுறேன். நீங்க தாலியே கட்டுறீங்க, அவ்வளவுதான். புரியுதா? அப்படி மட்டும் நடக்கல, இந்த மாத்திரை இல்லனா ஒரு மாத்திரையை போட்டா நல்லா தூங்குவேன்னு சொன்னாங்க. அதுவே இந்த 10 மாத்திரையும் சேர்த்து போட்டா பெர்மனண்டா தூங்கிடலான்னு சொன்னாங்க. நீங்க எனக்கு கிடைக்கணும், இல்லனா நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. இத மொத்தமா சாப்பிட்டுட்டு நிரந்தரமா தூங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் ஜெய், நான் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றேன்னு எதுவுமே தெரியாம அந்த அன்பரசியோட சேர்ந்துக்கிட்டு என்ன கவினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதனாலதான் இந்த மரண வாக்குமூலத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
ஏய் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? இங்க பாரு, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன நடந்தாலும் சரி, நான் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. இந்த மாத்திரை டிராமாவெல்லாம் தூக்கி போட்டுட்டு காலையில கவினை கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு. வழி விடு. ஜெய், என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டல்ல? போடா போ. உன்னை எப்படி என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சாமி, மாங்கல்ய தோஷம் யாகம் பண்றதுக்காக வந்திருக்கோம். குருஜி வந்து உங்களை பார்க்க சொன்னாரு. ஆமா ஆமா, குருஜி சொன்னால் நீங்க தானா? ஆமா. சரியான நேரத்துல தான் வந்திருக்கேள். இன்னும் செத்த நேரத்துல யாகத்தை ஆரம்பிச்சிடலாம். மாங்கல்யத்தை எடுத்து வந்திருக்கேளா? இருக்கு. இந்தாங்க ஐயா. சர்வா வீட்டதா அனுகிரகதா பல சித்திரஸ்து சமஸ்த மங்களாஷந்து தீர்ஷ மங்கல்யாவாப்திரஸ்து. அம்மா மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமினே நமோ நமஹ. சர்வா வீட்டதா நிதனபதஜே நமஹ. நிதனபதாந்திகாய நமஹ. ஊர்த்வாய நமஹ. ஊர்த்வ நமஹ. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. சமஸ்த தன்மங்களானி சந்து யோகினி யோகினி யோக சகலஸ்தாக ஜங்கமச்ச முகவர்ஜம் முகம் ஆதர்ஷானி யோகேஸ்வரி யோகபயங்கரி. கடவுளே, என் தங்கச்சி கல்யாணம் ஏற்கனவே நடக்கிற மாதிரி இருந்த நின்னு போச்சு. இப்பவும் அவ இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற நினைப்புல தான் இருக்கா. இது எல்லாமே இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கிறதால தானே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த தாலிக்கு உன் சக்தியை கொடுத்து நான் ஆசைப்படுற மாதிரி கவினுக்கும் என் தங்கச்சிக்கும் நல்லபடியா இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி வைக்கணும். ஐயோ, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. இப்ப என்ன, கல்யாணத்தை நிறுத்த போறியா என்ன? மேடம், மேடம், உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாயிடும். என் பொண்ணு போயிருக்கா, துணைக்கு மாப்பிள்ளையும் போயிருக்காரு. நீங்க தைரியமா இருங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா ஹாப்பியா நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.